நம்ம எங்க போனா திருப்பதிக்கு போறோம். என் மம்மி டாடியோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. ஆமா, இப்போ நாங்க திருப்பதி கிளம்பிட்டு இருக்கோம். திருப்பதியில பாப்போம். போயிட்டு பாப்போம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாப்போம். 27ஆம் தேதி ஜனவரி மாசம் 15வது வருஷத்துடைய வெட்டிங் டே. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மம்மி. Thank you Ridako. நம்ம இப்போ திருப்பதி பஸ்ல ஏறியாச்சு. அடுத்தது நம்ம திருப்பதி பஸ்க்கு போகணுன்னு என்ன பண்ணலாம், சரி திருப்பதிக்கு போகணுன்னு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெளியே ஊருக்கு கிளம்பணும்னா மட்டும் போதுங்க, இந்த குழந்தைங்களுக்கு பயங்கர குஷியா கிளம்பிடுறா. பாரு இந்த பஸ்ல எவ்வளவு ஆட்டம் போட்டுன்னு வரான்னு. நாளைக்கு இந்த வீடியோவை ஸ்கூல்ல இருக்கிற மிஸ் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு வாங்க போற பார் திட்டு. வா மாட்டின வா ஸ்கூல்ல. நேரம் இப்போ சரியா அதிகாலையில மணி 3:30. நாங்க திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோல ஏறி தான் ஸ்ரீவாரி மெட்லு என்ற இடத்துக்கு வெயிட் பண்றோம். இந்த மலைப்பாதை ஓபன் பண்றதுக்கான டைம் காலையில 5:30 மணிக்கு தான். நாங்க 4:30 மணில இருந்து இங்க வெயிட் பண்றோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதிகப்படியான ஷேர் ஆட்டோக்கள் தான் இருக்கு. நிறைய பேர் ஷேர் ஆட்டோல தான் வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸில் வரணும்னா மணி 7 மணி ஆகும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஷேர் ஆட்டோலேயே இங்கே வந்துட்டோம். ரோடு வழியாக எப்படி மேலே போகிறதுக்கு அதிகப்படியான ஜீப் இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் அதிகப்படியான ஷேர் ஆட்டோக்கள் தான் இருக்குது. வந்து இறங்குனதுமே பார்த்தோம்னா அந்த மலையை தான் கண்ணில் பட்டது. அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ நாமமும் சங்கும் சக்கரமும் கண்ணில் பட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வரோம். நாங்கள் வருடம் வருவோம். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். அதுவும் ஃபேமிலியாக ஸ்ரீவாரி மெட்லு வழியாக இருந்து கீழே இருந்து மேலே நடந்து போகலான்னு திடீர்னு முடிவு பண்ணி வந்துட்டோம் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு. இங்கே க்யூவில் நின்று தான் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இந்த என்ட்ரி டிக்கெட்டை எடுத்தால் தான் நம்ம 1200வது படிக்கட்டில் இந்த என்ட்ரி டிக்கெட்டை கொடுத்து தரிசன டிக்கெட்டாக அதை மாற்ற முடியும். அதுக்காக நாங்கள் க்யூவில் நின்று இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்கோம். டிக்கெட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ காலையில் 5:50 டைமு. இருட்டாக இருக்குது, நல்ல பனி, நல்ல குளிர். நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் அங்கே போயிட்டு இருக்காங்க. டிக்கெட்டை ஒரு வழியாக எடுத்தாச்சு, என்ட்ரி டிக்கெட்டை போட்டாச்சு. என் சின்ன பொண்ணுக்கு தரிசன டிக்கெட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 10 வயசுல இருந்தா டிக்கெட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அவளுக்கு டிக்கெட் எங்க 3 பேருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டாங்க. நடைபாதை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆத்தாடி எவ்வளோ பெரிய வாலு இந்த மலை குரங்குக்கு! அதை விட 2 சேட்டை பிடிச்ச குரங்கு நம்ம கிட்ட இருக்காங்க. இதோ பாருங்க, குளிச்சு ரெடி ஆயிட்டு காலையிலேயே அன்னப்பிரசாதம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு எனர்ஜியோட நடைபாதை பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ மணி சரியா 7 ஆகுது. பசங்க எப்படி நடக்க போறாங்க தெரியல. வாங்க நடைப்பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த இது ஒன்று கொடுத்துருங்கண்ணா. இருக்கிறதா அதொன்று எடுத்துக்கோ. எவ்வளோண்ணா? ஸ்ரீவாரி மெட்லு பாதையின் முதல் படி இங்கே தான் ஆரம்பம். அதுக்காக அர்ச்சனை பண்ணி நம்ம நடைபாதை பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கு எங்களுடைய 15ஆம் ஆண்டு திருமண நாள். நாங்கள் கீழ்த்திருப்பதிலிருந்து மேலே நடந்து வரோம்னு திடீர்னு முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி எதுவுமா எங்கள் பிள்ளைகளோட இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம். வாங்க உங்களோட சேர்ந்து நம்ம திருப்பதி பயணத்தை பார்ப்போம். முதல் படியில் இருந்து கிளம்புவோம். கோவிந்தா 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 ஏடுகுண்டலவாடா வெங்கடராமா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீவாரி மெட்லு. எல்லாரையும் இந்த நம்ம நடந்து போறோம். இந்த வழியா தான் நடந்து போறோம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? கோவிந்தா கோவிந்தா. முதல் படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது 2வது படி. இருங்க இருங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா படி தான். நல்லபடியா போயிட்டு வருவோம். வேகா ஏமிகா ஏமிகா கோவிந்தா 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 வேகா கோவிந்தா. எமிகாக்கு மூச்சு வாங்குதாங்க. கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாங்க இப்பே மூச்சு 200 படிக்கட்டை வாங்குது. தாண்டி வந்துட்டோம். ஏம்மா எப்படி பாருது உனக்கு? மூச்சு இதுவாகுது. இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா. 200 படிக்கட்டு ஒரு ஏறி வந்துட்டோம். போட்டி வச்சா ஓடி வேணாம். 200 படிக்கட்டு ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குன்ட்டு. அங்க வியூவை பார்த்தீங்கல்ல, ஸ்ரீவாரி மெட்லு வழி சூப்பர் காண்டில நீ வந்து நச்சு போத்தா வந்தாரு. அப்படியே எல்லாரும் வந்து போறாங்க. ஒண்ணு மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருது. போன் பேசிட்டு இருக்காங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இது குரங்கு இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஏடாவரமான இடத்துல போயிட்டு இருக்கா. எல்லாரும் படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு குரங்கு, அதை பார்த்து ஒரு குட்டி குரங்கு என்ன வேலை பண்ணிட்டு பாருங்க. இந்த குட்டி குரங்கும் படிக்கட்டுல ஏறி வராம எப்படி வரா பாத்தீங்களா? 2 குரங்குல கூட்டின்னு வந்துட்டு நாங்க படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். செப்பல் எடுத்து வந்தாலும் இதுல ஏறிப்போம்ல. சூசி திக்கிறா பாருங்க. நல்லா யாரு அங்க பாருங்க. அக்கா மேகா மேகா படிக்கட்டுல ஏறிவாமா. நெட்டா போகுது படிக்கட்டு, செங்குத்தா போகுது படிக்கட்டு. ஏமா செங்குத்தா போகுது படிக்கட்டு, போவீங்களா? மூங்கில் குச்சினா உடஞ்சிருந்தா காலில் ஏறிக்கும். வாங்க இப்ப பாரு படிக்கட்டு பாருங்க மேல எப்படி இருக்குன்னு. எமி டாடி குறுக்கட்டா 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 டாடி ஓகே இல்ல கட்டிட்டாமா. ఇక్కడ ఆడ పోయి కట్టారా? அக்கா அங்க வந்து ఎమి నీ గుద్దని కొరకపోతా. சீக்கிரம் ஓடு. ఎమి కొరికేతనా 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 నీ గుద్దని. அச்சி కొరికేతా 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 కొరికేతా. నేను కొరకపోతా కొరకపోతా కొరకపోతా. ఏమో పుడియో. ఒకసారి ఒకేసారి కొరికేసా. తిరుపతి వచ్చి కొరకపాల. ఒకే ఒకసారిరా లైట్ గా నీ గుద్దని చూసేసిండ్రా. మేఘా వచ్చే మసాలా దిగిరా పైకి. నిండా పల్లం పల్లంగా ఉంది చూడు. సరిలేదు వచ్చే పైకి వచ్చేయమ్మా. పైకి వచ్చే బుద్ధుని కొరకోవాలరా, చల్ల కూతురు కదా. చూడు పరిగెట్టి చూడు, హైట్ గా పోతా ఉండదు. அம்மா அக்கா அக்கா நான் யார் போறமா. எல்லாரும் நான் ஸ்டாப்பா 350 படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கற்பூரம் ஏத்திக்கிட்டே போறாங்க. அப்படியே கால்ல வலிக்குது, காதுல அடிச்சிச்சு. காதுல மேகா எங்க ரைட். கல்யாண நாள் அதுவுமா எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாரு இவங்க. திருப்பதிக்கு வரணும் சொல்லி, நடந்து வரணும் சொல்லி. இப்ப எனக்கு குரங்கு தேவாரு. கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க. 400 படிக்கட்டு வந்துட்டோம். அப்படியே ஒருத்தவங்க விளக்கேத்திட்டே போறாங்க. முதல் கோபுரம் கண்ணுக்கு தெரியுது. முதல் மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மா சாமா கடை நண்டிமா ఏందిమా 420 ఓరే ఏమి నేను 420 తింటా. అది 400 పడి వచ్చేసిందింటా. ఇంకా 20 పడి 420 తింటా. మొదలు మండపం ఇదేమా ఏదిమా 420 ఓరేది 420 ఏమి நீதா 420 420னா ஒரு ஏமாற்று பேர் வழி சொல்லுவாங்க. திருட்டு பொண்ணு. ஆமாமா திருட்டு பொண்ணு தான். மேகாக்கு எமி திருட்டு பொண்ணு, எங்களுக்கு எமிகா திருட்டு பொண்ணு. முதல் மண்டபம் வந்தாச்சு. முதல் என்ன காமி ஃபோக்கஸ் பண்ணு. முதல் மண்டபம் வந்து என்னோடதா இருக்கும். முதல் 420 மண்டபமா? சரி 420 ஃபர்ஸ்ட் மண்டபம். அதெல்லாம் கலைக்கூடாதா? ஒருத்தவங்களுக்கு கனவை கலைக்கூடாது. பாவம்ல. எக்ஸ்ட்ரா ஒரு கல் வச்சிரு, இன்னும் வளரட்டும் அவங்க. வாங்க. திருப்பதியில முக்கியமான விஷயம் என்னன்னா, போற வழி ஃபுல்லா ரெஸ்ட் ரூம் இருக்கும். எந்த ஊர்லயும் இல்லாத, எந்த கோயிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. போற வழியில ஃபுல்லா ரெஸ்ட் ரூம் இருக்கும். திருப்பதி வரைக்கும் பயப்படாம வரலாம். லேடிஸ், ஜென்ட்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க
எவ்வளோ பேர் வந்தாலும் ரெஸ்ட் ரூம் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் திருப்பதியை நான் ஒரு வந்து நடந்தேன் அந்த நொடியில் என் வழித்துணை நீதான் என்று நீரல் சொன்னதே. காதலே காதலே கனி பெரும் துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே வாழ்வின் நீயே. ஏறி வந்தாச்சு. மேல இருந்து தண்ணி வருது. மா ஏட பார்த்தோம்மா அடுத்த போட படி போத்துரு. மா மேகா இது ஏம்மா இது வேசிண்டாரு இது சொப்பு. The darshan tokens issued at Srivari Mettu must be scanned at step number 1200 middle of the way, unless you will not be allowed to have darshan of Lord Venkateshwara. అటంట తమిళ சொப்பு నాకు తెలియదు. Attenta వాళ్ళ tokens ఇచ్చిండ్రు అది అవును మన దగ్గర టోకెన్ తీసింది అదియా. అది స్టెప్ నంబర్ 1200 మనం స్కాన్ చేయాలి. అట్లా మన స్కాన్ ఇది చేయకుండా వచ్చిందంట మన లార్డ్ వెంకటేశ్వర అని చూసేదానికి మనకి అలౌడ్ లా అనుమతి ఇరంటానా. ఏమి నీకు తెలుసునా అది చదివితీయా. అది చూడమా ముట్టి వేసినే పోతారు ఇంత దూరం మీకే ఏమి ఎట్టరాడు ముట్టి వేసిన వచ్చిపోతారు. వాళ్ళు என்ன வேண்டுதல் பெற்று ఉంటారా చూడు ఈ అంకుల్ కూడా వాళ్ళు வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறிடுவாங்க. சரியா ஓகே. டிக்கெட் இங்கே டோக்கனா நம்ம 1200 படிக்கட்டு ஏறி வந்துட்டோம். இங்கே தான் நம்ம கீழே வாங்கின அந்த டோக்கனை கொடுத்து இங்கே நம்ம மேலே தரிசன டிக்கெட்டை வாங்க போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து போகிற வழி இதுதான். 1200 படிக்கட்டுக்கு அப்புறம் மேலே நடந்து போகணும். அப்படியே நெட்டாக போது பாருங்க. அப்படியே இந்த வழி அப்படியே மேலே போகணும். டீப் ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலேருந்து தான் அலௌடு. மற்ற நேரத்தில் இங்கே அலௌடு கிடையாது. அந்த நடப்பாதை மாதிரி ஸ்ரீவாரி நடப்பாதை கிடையாது. கொஞ்சம் நெட்டாக செங்குத்தாக போகுது. 1200 ஸ்டெப்புக்கு அப்புறம் ரொம்ப நெட்டாக போகுது இந்த இடம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பசங்களை கூப்பிட்டு வந்துடுது. ஓகேண்ணாரா ஓகேண்ணா இது வரைக்கும் அந்த தூரம் நடிச்சு போவோம் சும்மா. ஓகே டன். நோர் తెచ్చి మాట్లాడుమా నీకిమా ஒண்ணுக்குறதா. இங்கே தான் நம்ம டோக்கனை கொடுத்து டிக்கெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம அந்த கீழே வாங்கின டோக்கனை நம்ம என்ட்ரு மட்டும்தான் போடணும். வேற டிக்கெட் எக்ஸ்சேஞ்செலாம் இல்லை. இந்த டோக்கனை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிட்டு மேலே நடந்து போகணும். இப்போ நம்ம ஸ்ரீவாரி மெட்லு வழியா வந்தது பாத்தீங்கன்னா 1200 படிக்கட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ஏற வேண்டியது 1188. ஓகேவா? அது கீழே அப்படியே தண்ணி சத்தம் அழகா கேக்குது. கீழே தண்ணி சத்தம் கேக்குதான் பாப்பாக்கு. ஓகே இது வரைக்கும் ஏறினதெல்லாம் பெருசு இல்லை. இதுக்கப்புறம் ஏற போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படியா ஏழுவோம். ஏழுமலையான பார்க்க உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கவா? போங்க நீங்க மேல போய் பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உங்க வியூ காமிக்கிறவா? எங்களுக்கு காட்டுறீங்களா? வியூவர்ஸ் காமிக்கிறேன். வியூவர்ஸ் நமக்கு ஏதா வியூவர்ஸ் நம்ம கேட்டரிங் சேனல் தான்டா வச்சிருக்கோம். பரவாயில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம ஒன்றும் இந்த மற்ற சேனல் மாதிரி நம்ம வச்சிலடா கண்ணு. நம்ம ஃபுட் சேனல் தானே வச்சிருக்கோம். அதுக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம போடணும்? பரவாயில்லை இருந்தாலும் நம்ம போயிருக்கோம் தெரியணும்ல. அப்படியா? ஓகே. நம்ம வீடியோ தான வந்திருக்கோம். டாடி மம்மிக்கு 15வது வருஷத்துடைய வெட்டிங் டேக்கு திருப்பதிக்கு நடந்து வரோம். ஓகேவா? இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து திருப்பதியில நடந்து வந்தேன். யார் நீயா? ரெண்டாவது செகண்ட் டைம் நினைக்கிறேன்டா நீ. இல்ல எங்க அக்காக்கு தான் செகண்ட் டைம். நீ ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே நம்ம எப்படியா நடந்து மேல போய்டுவோம். இது வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடலாம். அந்த வியூவை நான் பார்க்கணும். எந்த வியூ பார்க்கணும்? தாதா நம்ம வந்தோம்ல ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி வந்தோம் நடந்து இந்த வழியில? 2017. நிறைய இடம் மாறிச்சு. 2017 இந்த இடம் சாமி மட்டும் அப்படியே இருக்கு. அப்ப நடந்து போய் நம்ம இங்க கல்லு நட்டு வச்சோம். வீடு கட்டணும்னு கல்லு மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த அது ஒரு லைட்டா அந்த மஞ்சள் மாதிரி தெரியுது உள்ள. அங்க அந்த இடத்துல தான் நம்ம வச்சுட்டு வந்தோம். உஷாக்கு வந்து நம்ம
தொட்டில் கட்டி வச்சுட்டு வந்தது. நம்ம அங்கே வீடு கட்டணும்னு கல் வச்சுட்டு வந்தோம். நீங்கள், நான், பாலாஜி அண்ணன், அண்ணி எல்லாருக்குமே நடந்தது. இந்த வருஷமும் அதை பண்ணுவோம். இருக்கிற பிரச்சனைலாம் கொஞ்சம் முடியணும்னு இப்போ கல் வச்சுட்டு வருவோம். 1200 படிக்கு அப்புறம் இருக்கிற இடம் இது. உண்மையாகவே நாங்கள் இங்கே வேணதுக்கு அப்புறம் தான் நடந்தது. வீடு கட்டுற வேலையை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தோம். கல் வச்சதுக்கப்புறம் தான். உண்மையாக பொய்யான்னு எனக்கே பல வருஷமாக இந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் இங்கே வச்சதுக்கப்புறம் நடந்தது இந்த மாதிரி. நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருப்பாங்க திருப்பதி ஃபுல்லாக. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே வைங்க நடக்கும்னு. அதனால தான் இங்கே வச்சோம். வரதா மறுபடியும் வைங்க போடுறேன். நீங்க வைங்க. நீ வை வா. మొత్తం நீ தான் வச்சேன். மேலே மட்டும்தான் ஒரு கல் நான் வச்சேன். మేకే ఎమి మీరు పెడతారా? బాగా చదవాలనేసి. కమాన్. அவங்களுக்கு பதில் நான் నువ్వేం అవ్వాలమ్మా? ఏమి నువ్వేం అవ్వాలా చదివి? నువ్వుమా? సత్తంగా చెప్పు. ఐఏఎస్. నువ్వుమా? சத்தங்க சொப்பு. ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ். ஆனா முதல்ல ஷூட் பண்றது என்னதானா? ஐபிஎஸ் ஆகி சொல்லி வச்சிருக்கா. தலைவி இவங்க தான். அதனால ஷூட் பண்ண போறாங்க Shoot பண்ணுவா. ஐஏஎஸ் சேர்ந்து. ஓகே. இது நீங்க. நம்ம தொழில் நல்லபடியா இருக்கணும். எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்புறம் மேகா படிப்பு, எமிகா படிப்பு, ஹேமிகா இது நம்ம குடும்பத்தை ஐபிஎஸ். சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அது ஐபிஎஸ். இது நம்ம குடும்பம் எல்லாருக்கும். எல்லாரும் நோய் நொடி இல்லாம எல்லாம் நல்லபடியா இருக்கும். நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும். ஓகே ஓகே. நீ நம்ம நீ வைக்க போறியம்மா? அதுக்கே விழாம விடா. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஓகே, இது 2வது வாட்டி வரோம் இங்க 7 வருஷத்துக்கு அப்புறம். நல்லபடியா நடக்கணும். ஆமா ஆமா 7 வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து. பிறந்து 2 இயர்ஸ்ல வந்தது. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க வந்திருக்கோம். மறுபடியும் நல்லபடியா வருவோம். ரெஸ்ட் மேல ஏறணும். வாங்க 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 வாங்க. 950 కాదండి, 1350. అవునండి. திருப்பதி లేదు లేదు 1350 தான் வச்சுட்டாம். அவங்க வேற ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 1950 வந்துட்டோமான்னு. அவ்வளவு எல்லாம் வரல. அப்படிதான் தெரியுது. ஆனா நல்லா இருக்கு view. ஆமா இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த இடத்துல இருந்து வந்தது. நடந்து வந்திருக்கோம். உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இந்த வியூ தான் சொன்னீங்களா? மேகா எனர்ஜி குறைஞ்சிச்சம்மா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்மளும் நடக்கிறோம்ல, அதான் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. 1350 படிக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் நடந்து போகணும். பார்ப்போம். வாங்க நடைப்பயணத்தை தொடருவோம். ஓகே, கிட்ட வந்தாச்சு. தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தியா அவளுங்க. குடிக்கிற தண்ணி வச்சிருந்தா ஏய் நீல் தாங்கண்டி வசிக்கிறோம். சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சம் பண்ணுவாங்க. தாங்க தண்ணி சொப்பந்தி அக்கா. இதுதாங்க திருப்பதி. குடிக்கிற தண்ணி, ரெஸ்ட் ரூமு, எல்லா இதுவும் இருக்கும். தண்ணி வேணுமா அவளுக்கு? கொடுக்குறீங்க. ரொம்ப நெட்டா போகுது. ஓகே டன், பார்த்துக்கலாம். போங்க போங்க நடந்து ஏறுங்க. முடியலையா? அது ராமனுடைய பக்தன் ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, அவரு தான் இந்த மாதிரி பாறை எல்லாம் அடுக்க முடியும். மனுஷனால அடுக்க முடியாது. இது வந்து அநேகமா ஆஞ்சநேயருடைய வேலையா இருக்கும். ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாரு, அதை நிறைவேறணுன்றதுக்காக அடுக்கி வச்சிருப்பாரு. அப்போ இதை பார்த்துதான் நம்ம எல்லாம் அடுக்கி வைக்கிறோமா கல்ல வழியெல்லாம். சொல்லமா ஏறு 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 சீக்கிரம். கால்லாம் நடுங்குதா? உட்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டையெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் மாதிரி வாங்குவாங்க. அதுக்கு நான் வந்து வீடியோ எடுத்தோம்ல, டிக்கெட் போட்டோல எடுத்தோம்ல,
அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு தான் காலெல்லாம் நடுவோம். அதுக்கு முன்னாடி காலே நடுறது ஈஸியா போயிடலாம். அங்கேயே இந்த மாதிரி பாறைலாம் இருக்கும், அதுல உட்காந்து நம்ம ஈஸியா போயிடலாம். இதுலதான் உட்கார முடியல, டஸ்டா இருக்கு, அப்படியே பார்க்கதான் முடியுது, ஆனா ரசிக்க முடியாது. கால் வலிக்குது. இந்த அம்மா ஏம்மா டயர்டுக வேண்டாம், வச்சு பாட்டு பார்க்கணும் செல்லுன்னு வந்துட்டு வேண்டாரு. அன்னைக்கு மாமா கூட்டு போன வழியில ஸ்நாக்ஸா இருந்தது. இங்க ஸ்நாக்ஸ் உள்ள ஒண்ணும் இல்ல, எல்லாம் வெட்ட வெளியா இருக்கு. அதை விட இது நல்ல ஃபாரஸ்டான வழிடா தங்கம். இங்க பாரு, இருந்தாலும் போரிங்கா இருக்கு. போரிங்கா இருக்கா? அது வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். ஒரு தண்ணிக்கு கிளாஸ் கூட இல்ல. தண்ணி இருக்குதுல்ல, அது போதும், கையில மட்டும் குடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 700 படிக்கிட்டு தான். வாங்க, கொஞ்சம் அப்படியே நெட்டா நடந்து போயிட்டா போயிடலாம். பாரு, கூட்டமே இல்லை பாரு, இந்த வழியில ஃப்ரீயா இருக்கு. அந்த வழியில ஜேன்னு இருக்கும் கூட்டம். 600 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. அங்க கொண்டு போய் இருக்குது, நெட்டா போகுதேப்பா, ஃபுல்லா நெட்டா வருது. வாங்க, 2000 படிக்கட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 400 படிக்கட்டு தான். 400 ஸ்டெப் தான் இருக்கு. கிட்ட நெருங்கிட்டோம் நம்மளோட இலக்கை. ஆனா இங்க பாருங்களேன், என்ன பாருங்களேன், கிட்ட வந்துட்டோம், இலக்கு கிட்ட வந்துடுச்சு. என்ன பாருங்களேன், 3000 படிக்கட்டு சொன்னாங்க, ஆனா 3000மே தொடல. நம்ம மேல ஏற அர்ஜென்ட்ல ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூமுக்காக பேகை வச்சுட்டோம், ஹேண்ட் பேகை. கீழே போய் தேடி பார்த்துட்டு வரேன். ஃபேமிலி ஃபுல்லாக மேலே நிற்க வச்சாச்சு, போய் பார்த்துட்டு வரேன். பேக் அங்கே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகாது. நம்ம வச்ச இடத்துலயே இருக்கு பேகு. பேகு போச்சு. நாம இந்த ரெஸ்ட் ரூமுக்காக வந்தோம், வச்சோட பேக் இங்கே தான் இருக்கு. எவ்வளோ இடத்துல இருக்கா? பாத்ரூம் போய் வச்சுமே அட்ட மறைச்சு வேணும். మొత్తం టికెట్ ఇప్పుడు దేవుడి దర్శనం టికెట్ ఫుల్ గా దీంట్లోనే ఉంది, అన్నీ ఉంది. దేవుడుదా, கடவுள் நமக்கு பேக்கை கொடுத்துட்டாரு. சாமி பார்க்க டிக்கெட்டு எல்லாமே இதுல தான் இருக்கு, கிடைச்சிச்சு. பாருங்க மக்களே, நம்ம பேகை தொலைச்சிட்டோமேன்ற கவலையே இல்லாம சறுக்கி விளையாடிட்டு இருக்காளுங்க இவருங்க. நீங்களே பாருங்க, பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வில்லத்தனம் இதுங்களுக்கு. బ్యాగ్ ఉచ్చేసి ఓకే ఏమి கெட்டி உதைக்க வேண்டியது அப்படியே ஒண்ணு. கஷ்டப்பட்டு இவ்வளோ படிக்கட்டி அவங்க ஏறி வந்துட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா, அதாங்க பாரு, நாங்களும் வெற்றிகரமா படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. உன் மொக்கோ கும்பிடுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம். கோவிந்தா 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 கோவிந்தா. మంచి மாதிரி கல்யாண நாள் அதுவுமா நாங்கள் திருப்பதிக்கு கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி நடந்தே வந்துட்டோம், ஸ்ரீவாரி மெட்லு வழியா. இது 15வது வருஷத்துடைய கல்யாண நாள். ரொம்ப நன்றி பெருமாளுக்கு. இப்போ சாமி பார்க்கறதுக்கு உள்ள போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் எடுக்க முடியாது, ஃபோனு லக்கேஜு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஸ்ரீவாரி மெட்லேருந்து நம்ம உள்ள நடந்து வந்துட்டோம். ஆளு நடக்க முடியாமல் ஒருத்தி நடந்து வந்துட்டு இருக்கா. ஓகே, சாமி என்ட்ரன்ஸ். கீழே நடந்து வரவங்களுக்கு லக்கேஜ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். உண்மையாவே இதுக்கெல்லாம் யார் தான் இன்ஜினியர்னே தெரியல. சத்தியமா அவன் பெரிய புத்திசாலியா தான் இருக்கணும். இந்த வழியில பூந்து அந்த வழி, அந்த வழியில பூந்து இந்த வழி. பாருங்க, ஈஸியா வர வேண்டிய வழியை எப்படி எப்படிலாம் மாத்தி மாத்தி அனுப்புறாங்கன்னு பாருங்க. கீழே இருந்து நடந்து வரோம், 2500 படிட்டு நடந்து வந்தோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இன்ஜினியர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் போல. பாருங்க, ஒரு பிள்ளையால நடக்க முடியல, அதால. உண்மையாவே பெரிய பிரில்லியன்ட் தாங்க இந்த இன்ஜினியர். ஒரு வழியில இருந்து எத்தனை வழியை பிரிச்சு கூட்டத்தை அனுப்ப முடியுமோ அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட்டம் கொஞ்சம் கம்மி, அதனால ஃப்ரீயா நடந்து வரோம். அங்க சர்வ தரிசனத்துல அதிகமா இருக்கும் கூட்டம். பாருங்க மக்களே, அங்க இருந்து சுத்த விட்டு திருப்பி ஏத்தி திருப்பி இந்த கீழே தான் இறங்க போறோம். அதுக்கு நேராவே அப்படி அனுப்பி விடலாம்.
பாருங்க, அந்த லாஸ்ட்ல இருந்து நடந்து வந்து இதுல இந்த குடோனோட சுத்தி இது உள்ள வந்துட்டு இருக்கோம். இதுல ஏறி இதுல இறங்க போறோம். இறங்குறாங்க பாருங்க. இவங்க அழகா அந்த பக்கமே நம்மள விடலாம். கூட்டம் நடந்து வர இடத்துல கூட்டம் கம்மி தான். அங்க பாருங்க எத்தனை இது வச்சிருக்காங்க பாருங்க. வாங்க. எப்பயுமே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிற தண்ணியும் ரெஸ்ட் ரூமோ இடம் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. நம்ம நடந்து வர வழியில கீழே இருந்து நடந்து வந்ததுனால இந்த வழி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. போறோம் போயிட்டே இருக்கோம். புதுசா குடோனை கட்டி விட்டாங்க. குடோனுக்கு போற தூரத்தையே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இதோ வந்துடும் பார்த்தா வந்த வழி வந்த இதை தாண்டி போயிட்டே இருக்கோம். இப்ப நம்ம எங்க போறோம்? குடோனுக்கு போறோம். மறுபடியும் கூட்டம் சேர்ந்துருச்சு. குடோனுக்கு பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கோம். நானே பெரிய பொண்ணும் செம்ம கூட்டம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா இனி போதுமா கூட்டம்? வீட்லயே சொன்னேன் ரெஸ்ட் எடுமான்னு, கேட்டியா? தப்பா இருப்பா. நிக்க வச்சுட்டானுங்க லாஸ்ட் வரைக்கும். வேண்டிய வழிய எவ்வளவு கஷ்டப்பட்டு வர முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டானுங்க. இந்த ரணகாலத்துலயும் ஒருத்தி சம்சா சட்னு குதூகலமா இருக்கிறா. கோவிந்தா கோவிந்தா. ஒரு வழியா கஷ்டப்பட்டு சாமியை பார்த்தாச்சு. அடுத்தது லட்டு தான் வாங்க போறோம். போயிட்டு போன் எடுத்தாச்சு. துரித உணவு பூரி கேட்டாங்க பாப்பா. பூரி சாப்பிட்டுட்டு லட்டு வாங்க போறோம். லட்டு சொன்னாங்கல்ல, லட்டு வாங்கியாச்சு. திருப்பதிக்கு வந்து லட்டு வாங்கியாச்சு. சாப்பிடுவோமா? எல்லாருக்கும் திருப்பதி பிரசாதம் எடுத்துங்க. லட்டு முழு கடிச்சிட்டாங்க திருட்டு பசங்க இவங்க. மேக் என்ன கொடுத்தனா? இப்ப வந்து நம்ம எங்க போனா சாப்பிட போறோம். ஃப்ரீ சாப்பாடு வேணான்ட்டாங்க, நூடுல்ஸ் வேணுமா? அதனால எதுக்குன்னா இப்ப வந்து நாங்க வந்து புக் பண்ணாம அப்படியே வந்துட்டோம். ஏதோ ஒரு ஞாபகத்துல டக்குன்னு வந்துட்டோம். ஏதோ ஞாபகத்துல இல்ல, திடீர்னு வெட்டிங் டேன்றதுனால ஒரு 8 மணிக்கு பிளான் பண்ணி 10 மணி பஸ் பிடிச்சி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டா பார்த்தா எப்பயுமே இந்த குடோன்ல சாப்பாடுலாம் போடுவாங்க. ஆனா அது வந்து இப்போ இல்ல, பார்த்தாலும் சோறு சோறு சோறு. செம பசி சாப்பிடனால சாப்பிட வரோம். நீங்க அப்படி வந்தீங்கன்னா எப்பவுமே புக் பண்ணிட்டு வாங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உண்மையாவே புக் பண்ணிட்டு வாங்க. நடந்து வந்ததுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் குடோனு வர்றதுக்கே ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் குடோன்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம். எங்க டாடி, நானு, எங்க மம்மி எல்லாருமே தூங்கிட்டோம். டக்குன்னு அந்த கோவிந்தா கோவிந்தா கத்தன உடனேதான் நாங்க வந்து போனோமே. எங்க போனோமா? சாமி பாக்கிறதுக்கு. ஆமா. ஓகே. சின்னதா ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான். எப்பவுமே வெட்டிங் டேக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். மேக்சிமம் புது துணியா இருக்கும். இந்த வாட்டி புது துணி எதுவும் வாங்க முடியல, திடீர்னு கிளம்பி வந்ததுனால. அதனால வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு முழம் பூ வாங்கி தான் இந்த வருஷம் கொடுக்க முடிஞ்சது. சாரி ரதா, நெக்ஸ்ட் இயர் நல்லபடியா வேற ஏதாவது வாங்கி தரேன். திருப்பதிக்கு வந்து என் கையால ஒரு முழம் மல்லிகை பூ. ஹாப்பி வெட்டிங் டே ரதா. நல்ல வச்சு திருப்பதியில கிளிநூருக்கு போறோம். இப்போ நாங்க மேல் திருப்பதில இருந்து கீழ் திருப்பதி இறங்குறோம். எலக்ட்ரிக் பஸ் யாரும் இல்ல, ஒரு 10 பேர் தான் இருக்கு. எலக்ட்ரிக் பஸ்ல ஏய் செகண்ட் டைம் இது. ஐ டோன்ட். நாங்க 3:30 மணிக்கு பாண்டிச்சேரி வந்துட்டோம். 4 பேர் ஒரு ட்ரிப்ல போயிட்டு இருக்கு. ஏய்